வணக்கம். தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை பத்தி நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு மொழி பிரச்சனைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மாநிலத்தோட அடையாளம், கலாச்சாரம், அரசியல் உரிமைகள்னு எல்லாத்தையும் தொட்ட ஒரு விஷயம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தென்னிந்தியாவுல மத்த மாநிலங்கள்ல கூட இல்லாத ஒரு தீவிரமான எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு ஆழமா வேரூன்றுச்சு? வாங்க, இதுக்கான பதில தான் நாம தேட போறோம். சரி, நாம இந்த வரலாற்று பயணத்துல என்னென்ன முக்கியமான கட்டங்களை பார்க்க போறோம்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ஒரு கொள்கை எப்படி உருவாச்சுங்கிற வரைக்கும் நாம முழுசா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல கதை எங்க தொடங்குதுன்னு பாப்போம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச புதுசுல நாட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு ஒரு பொதுவான மொழி வேணும்னு தலைவர்கள் யோசிச்சாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட மொழியான ஆங்கிலத்துக்கு பதிலா நம்மளோட ஒரு இந்திய மொழி அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்திங்கிறது ஒரு விருப்ப பாடமா தான் இருந்துச்சு. யாரு மேலேயும் திணிக்கப்படல. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு கருவியா தான் அதை பார்த்தாங்க. நாம எப்படி சுதேசி ஆடைகளை உடுத்தினோமோ அதே மாதிரி இந்தியும் விடுதலை போராட்டத்தோட ஒரு அங்கமா இருந்துச்சு. இந்த டைம் லைனை பாருங்க. இது இந்த நீண்ட போராட்டத்தோட முக்கியமான கட்டங்களை காட்டுது. இப்ப நாம இதுல ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம். இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. விருப்பமா படிச்சுக்கிட்டு இருந்த இந்தி எப்போ கட்டாயமாக்கப்பட்டதோ அப்போதான் உண்மையான எதிர்ப்பு தீ பத்திக்க ஆரம்பிச்சது. இதான் முதல் முறையா அரசாங்கமே எடுத்த ஒரு நடவடிக்கை. ஒரு கவர்மெண்டே இந்திய திணிக்கும்போது அது சும்மா தனிப்பட்ட எதிர்ப்பா இல்லாம ஒரு பெரிய அரசியல் இயக்கமா உருவெடுக்குது. இந்த எதிர்ப்புக்கு பின்னாடி பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. குறிப்பா பெரியாரை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இது வெறும் மொழி பிரச்சனை மட்டும் இல்ல. இந்திய தென்னிந்தியாவுல கொண்டு வர்றது வட இந்திய கலாச்சாரத்தையும் பிராமண ஆதிக்கத்தையும் திணிக்கிற ஒரு கருவின்னு அவர் பார்த்தார். இதுதான் திராவிட இயக்கத்தோட சித்தாந்தத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது. இங்க பாருங்க, அரசியல் எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு. ஒரு காலத்துல இந்தி கட்டாயம்னு சொன்ன ராஜாஜியே பின்னாடி அதை ஒரு துக்க வருடம்னு சொல்றாரு. இதுல இருந்தே இந்த பிரச்சனையோட ஆழமும் காலப்போக்குல தலைவர்களோட பார்வை எப்படி மாறுச்சுன்னு நமக்கு நல்லா புரியும். இந்த மரணங்கள் இது போராட்டத்தோட போக்கையே மொத்தமா மாத்திடுச்சு. அது வரைக்கும் கொள்கை ரீதியா நடந்துகிட்டு இருந்த எதிர்ப்பு இப்போ மக்களோட உணர்ச்சிகளோட நேரடியா கலந்தது. மொழி போராட்டம்ங்கிறது உயிரையே கொடுக்க வேண்டிய ஒரு புனிதமான போராட்டமா மாறிடுச்சு. சரி, இப்ப கதை சுதந்திர இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கான புது அரசியல் சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இந்தியாவின் மொழி எது? இந்த விவாதம் தேசிய அளவுல நடக்குது. அப்போ ஒரு சமரசத்துக்கு வர்றாங்க. இந்தி அலுவல் மொழியா இருக்கும், ஆனா கூடவே ஆங்கிலமும் ஒரு 15 வருஷத்துக்கு தொடரும்னு முடிவு பண்றாங்க. இது அப்போதைக்கு பிரச்சனையை தீர்த்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த 15 வருஷ கெடு ஒரு டைம் பாம் மாதிரி தான் வேலை செஞ்சது. அந்த நாள் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டுல டென்ஷன் மெதுவா ஏற ஆரம்பிச்சது. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த 15 வருஷ கெடு முடியுது. மத்திய அரசு இந்தியை மட்டுமே ஒரே அலுவல் மொழியாக்க முயற்சி செய்யுது. அவ்வளவுதான், தமிழகம் மொத்தமும் கொந்தளிச்சு போச்சு. அண்ணாவோட இந்த ஒரு வார்த்தை போதும் அன்னைக்கு தமிழ்நாடோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. திமுக இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்து மாநிலம் முழுக்க பெரிய போராட்டங்களுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, திமுக தலைவர்கள் எல்லாத்தையும் முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஆமா, மாணவர்கள் தான் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. இது அரசாங்கத்துக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 63 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. 1965 போராட்டங்கள்ல அதிகாரப்பூர்வமா கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை. இதிலிருந்தே தெரியுது அது வெறும் கொள்கைக்கான போராட்டம் இல்ல, பல உயிர்களை பழிவாங்கின ஒரு பயங்கரமான மோதல்னு. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வரோம். இந்த 1965 போராட்டங்களுக்கு பிறகு என்ன ஆச்சு? இதனால தமிழ்நாட்டோட அரசியல்லையும் கலாச்சாரத்திலும் என்ன மாதிரியான பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு? இதோட நேரடி விளைவு அரசியல்ல தான் தெரிஞ்சது. ஒரு நிலநடுக்கம் மாதிரின்னு சொல்லலாம். 1967 தேர்தல்ல அப்போ ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி தோத்து போச்சு. இந்திய எதிர்ப்பை முன்னிறுத்தி போராடின அண்ணா தலைமையிலான திமுக மாபெரும் வெற்றி பெற்று முதல் முறையா ஆட்சிக்கு வந்துச்சு. திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர இது ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது. பல வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு தீர்வு தான் இந்த இருமொழி கொள்கை. புதுசா வந்த திமுக அரசு இதை கொண்டு வந்தாங்க. இது மூலமா தமிழ், ஆங்கிலம் மட்டும்தான் மாநிலத்தோட அலுவல் மொழிகள்னு உறுதியா சொன்னாங்க. இது வெறும் ஒரு சட்டம் இல்ல,
இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டோட ஒரு சின்னம். இன்னைக்கும் இதுதான் தமிழ்நாட்டோட மொழிக் கொள்கையோட அஸ்திவாரம். சரி, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு வரலாற்று தீர்வு கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. மொழி, அடையாளம் சம்பந்தப்பட்ட அந்த பதற்றம் முழுசா முடிஞ்சிருச்சா, இல்ல இன்னமும் ஒரு நெருப்பு மாதிரி கனந்து கொண்டு இருக்கா? இந்திய அரசியல்ல இதோட தாக்கம் இன்னிக்கும் இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?